வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நிறுவனங்கள் திருப்தி அளிக்கவில்லை. கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தல். முப்படைகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கொண்டுவர இடமளியேன் ஜனாதிபதி உறுதி. புதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் அமைந்துள்ள 7 ஏக்கர் காணி விடுவிப்பு தொடர்கிறது. கேப்பாப்பிளவு மக்களின் நிலமீட்பு போராட்டம். இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பில் திருப்தியடைய முடியாது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. நீதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படவில்லை என ஆணையாளர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்து தற்போது நடைபெறும் 34வது அமர்வில் சமர்ப்பிப்பதற்காக உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையொன்றை தயாரித்துள்ளது. பொறுப்புக்கூறல் விடயங்களில் விரிவான வழிமுறைகள் காணப்படவில்லை என்பதால் இலங்கையில் நீண்டகால சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் நிலையத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பான இணைப்புச் செயலகம் மற்றும் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமை தொடர்பான நிறுவனங்களை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள போதிலும் அதில் எவ்வித பயனும் இல்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை ஓரளவு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க செயற்பாடுகளில் செயற்றிறனுடன் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு ஏற்படுத்த வேண்டிய அரசியலமைப்பு மற்றும் சட்ட மாற்றங்கள் தொடர்பில் இந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிபதிகள், பாதுகாப்பு துறையில் தேர்ச்சி பெற்ற சட்டத்தரணிகள், சட்ட நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அடங்கிய கலப்பு நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பரிந்துரை செய்துள்ளார். இந்த நீதிமன்றத்தின் ஊடாக சர்வதேச மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் ஏற்ற வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளுமாறும் அவரது அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போர்க்குற்றம், மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை மற்றும் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் ஆகியவற்றை எல்லையற்ற குற்றங்களாக கருதி அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மற்றும் கட்டளையிட்டவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரங்களுக்கு அமைய மாற்றுமாறு கோரியுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையில் ஐநா மனித உரிமைகளுக்கான அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறும் பரிந்துரை செய்துள்ளார். மக்களின் பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் தெரிவிப்பதற்கான அலுவலகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அலுவலகம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இயங்க உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பல்கலைக்கழகங்களிலிருந்து பட்டதாரிகள் வெளியேறும் போது 2 வருடங்களுக்கு ஒருமுறை அரசாங்கம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றது. அரசு நிறுவனங்களில் ஏற்படும் வெற்றிடங்களுக்கும் அவர்கள் விண்ணப்பித்து அங்கு சேவையாற்ற முடியும். நாட்டின் தனியார் பிரிவில் 1,00,000க்கும் அதிக வெற்றிடங்கள் தற்போது காணப்படுகின்றன. அவற்றில் பட்டதாரிகளுக்கு தகுந்த தொழில் வாய்ப்புகளும் உள்ளன. எனினும் அனைவரும் அரசாங்க தொழிலையே கேட்கின்றனர். நாட்டில் உள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் ஒரே நாளில் வேலைவாய்ப்பை வழங்க முடியாது. இந்த பட்டதாரிகளில் சிலர் இன்று என்னை வந்து சந்தித்திருந்தால் 4-5 பேருக்கு இன்று நான் வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பேன். வேறு நிறுவனங்கள் இல்லாவிடின் எனது நிறுவனங்களிலாவது வழங்கியிருப்பேன். அதனால் பிரச்சனைகளை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என அந்த இளைஞர் யுவதிகளிடம் நான் கூறிக்கொள்கின்றேன். தெற்கில் உள்ள பிரச்சனையை நீங்கள் வேறு விதமாக கையாளலாம். ஏனென்றால் அங்கு ஒரு யுத்தத்தினாலே இத்தனை பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு பிரதேசம். உங்களுடைய அரசாங்கத்தில் காணிகள் விடுவிக்கப்பட்டு மீள குடியேற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம். மேல்குடியேற்ற அமைச்சு எங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது. ஆனால் 30 ஆண்டுகளாக அழிந்து போன இந்த தேசத்திலே பல லட்சக்கணக்கான மக்களை பறி கொடுத்து விட்ட இந்த தேசத்திலே அவர்களுக்கு என்று சிறந்த திட்டங்களை நீங்கள் முன்மொழிய வேண்டும். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்காக எங்களுடைய பிரதேசத்திலே உங்களுடைய ஆட்சிக்கு பின்னரும் கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் அடைந்த முன்னேற்றங்கள் மிகச் சிறியவையாகும். ஹுசைன் அவர்கள் தூதுவர் தலைவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். எங்களுடைய பூரணமான வேண்டுகோள், அவை பூரணமாக அந்த அறிக்கை இந்த நாட்டிலே
நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற மக்கள் சார்பில் இந்த மக்களுடைய ஏமாற்றங்களை நம்பிக்கையாக மாற்றி இந்த நாட்டிலே ஐக்கியமான இலங்கையை நாங்கள் கட்சி எழுப்ப முடியும் என்று நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சிறிய தீவிலே இலங்கையிலே சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒன்றாக இருக்க முடியாது. ஏன்? நான் சோறு சாப்பிட்ட நேரத்திலே தட்டிலே இருக்கும் மீன் அர்ஜென்டினாவில் இருந்து வாருது, அரிசி இந்தியாவில் இருந்து வாருது, மாசி கரவடு மாலி தீவில் இருந்து வாருது, மிளகா தமிழ்நாட்டில் இருந்து வாருது. ஏனென்றால் சோறு தட்டிலே சகல தேச மக்களுடைய தொழில் கலந்து சேர்ந்து இருக்கிறது. அதேபோல் இந்த அழகான சிறிய நாட்டிலே சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒன்றாக இருக்கிறதுக்கு எல்லாம் காரணங்கள் வசதிகள் இருக்கிறது. இலங்கை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய சொந்த நாட்டு. இதேவேளை மக்கள் தமது முறைப்பாடுகளை எழுத்து மூலம் நேரடியாக ஜனாதிபதியிடம் இதன்போது கையளித்தனர். வெளிநாட்டு நீதிபதிகளை அழைத்து வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற மனித உரிமை ஆணையாளரின் யோசனையை நிராகரிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். சில அரசு சார்பற்ற அமைப்புகள் கூறுகின்ற வகையில் ஆட்சி செய்வதற்கோ முப்படையினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கோ தயார் இல்லை என பலாலி விமானப்படை முகாமில் கண்காணிப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார். எமது பாதுகாப்பு படையினருக்கு எதிராகவே வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற குற்றப்பத்திரிகையோடு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. நான் இதற்கு தயாரில்லை என தெளிவாக கூறுகின்றேன். இந்த நாட்டில் உள்ள சில இலங்கையர்கள் தமது பொறுப்பு மற்றும் கடமைகளை நிறைவேற்றாது அவர்கள் டாலர் பவுண்ட்ஸ்களில் பணத்தினை பெற்று எமது படையினர் தொடர்பில் தவறான அபிப்பிராயத்தினை ஏற்படுத்துகின்றனர். நாட்டில் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளன. அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நான் ஆட்சி செய்வதற்கு தயாரில்லை. அவர்கள் கூறும் விதத்தில் முப்படையினருக்கு குற்றப்பத்திரிகை வழங்க நான் தயாரில்லை. அவர்கள் கூறும் வகையில் முப்படையினருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்த நான் தயாரில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நான் அனைவரது பொறுப்புகளை நிறைவேற்றுவேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். වැරදි ප්‍රතිකමම් බොහොම පැහැදිලිව කියන්නට ඕන. ඒ නිසා මම සෑම විටම ඒ වගකීම සහ යුතුයකම ඉටු කරන බව ප්‍රකාශ කරන්නට ඕන. யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்துக்கு இன்று முற்பகல் சென்ற ஜனாதிபதி ராணுவத்தினருடன் கலந்துரையாடினார். அதனையடுத்து பலாலி விமானப்படை தளத்துக்கு சென்று விமானப்படையினருடனும் கலந்துரையாடினார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுக்கள் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனைத் தவிர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவு ஒன்றும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் கடந்த மாதம் 22ஆம் தேதி மாலை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார். அதனையடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பினை கவனத்திற்கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தனியார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நேசகுமார் விமல்ராஜுக்கு கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை வழங்கப்படுகின்றது. நான் 5 வருடமாக என்னுடைய இந்த பணிப்பாளர் பதவியை செய்து கொண்டு வருகின்றேன். எனக்கு இதுவரை காலமும் எந்தவிதமான இவ்வாறான ஒரு நிலையோ அல்லது துப்பாக்கிச்சூட்டு சம்பவமோ அல்லது உயிர் ஆபத்து ஏற்படும் அளவுக்கு எந்த விதமான சம்பவங்களும் பதிவாகவில்லை, எனக்கு தெரியவும் இல்லை. மேற்படி விடயம் சம்பந்தமாக நான் கூறுவதை விட இந்த புலன் விசாரணை மூலம் உண்மையை வெளியே வருவதுதான் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இப்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றபடியினால் இது சம்பந்தமான மேலதிக பதிவுகளை விசாரணையின் பின்னர் தான் தெரிய வேண்டி வரும். இதேவேளை மட்டக்களப்பு கழுதாவளை பகுதியில் உள்ள நேசகுமார் விமல்ராஜின் வீட்டிற்கு தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் அண்மையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் நடக்காது இருக்க வேண்டுமாயின் அந்த அரசு அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் ஜனாதிபதி கூட இதில் கவனம் செலுத்தி இவ்வாறான துப்பாக்கி கலாச்சாரத்தை இடைநிறுத்த வேண்டும் என்பதனையும் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறான கலாச்சாரம் தொடர்ந்து நீடிக்குமாயின் இதற்கு ஆறு பின்னால் இருக்கின்றார்கள் என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நகர பாதுகாவலர்கள் இரு குரூப்பாக பிரிந்து செயல்படுகிறார்கள் என்று கேட்கும் பொழுதெல்லாம்
காதுக்கு இனிமையாயிருக்கிறது. ஆனால் செயல்பாட்டில் வேதனையாகத்தான் நாங்கள் அதை காண்கிறோம். அம்பாறை நிந்தவூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் செயலாளர் நாயகம் ஹசன் அலி கருத்து தெரிவித்தார். இன்று இந்த கட்சியில் இருந்து நான் கதற கதற கண்ணீருடன் என்னை துரத்தினார். என்னுடைய 32 வருட அரசியலுக்கு இவர்கள் தந்த பரிசு. இந்த கட்சி சார்பான உண்மையான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது ஒரு மூக்கணான் கயிறு போட்டு அவரை நான் இழுத்து வந்தேன். ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இழுத்து வந்தேன். அது அவருக்கு மிகவும் பெரிய இடைஞ்சலாக இருந்தது. தீர்மானிக்கின்ற ஒரு கட்டம் இந்த 2 வருடம். இந்த 2 வருடத்தில் தன்னை ஒரு மூக்கணான் கயிறு கொண்டு யாரும் இழுக்கக்கூடாது என்பதற்காக என்னை திட்டமிட்டு இவர்கள் வெளியேற்றியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து தன்னை எவராலும் வெளியேற்ற முடியாது எனவும் ஹசன் அலி கூறினார். தலைவரை மாற்றுகின்ற போராட்டம் இல்லை, தலைவர் திருந்த வேண்டும். தலைவருடைய தலைவர் இந்த சதிகார போக்கில் இருந்து அவர் மாற வேண்டும். இந்த கட்சியில் எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக 25 உச்சகூட உறுப்பினர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் சகோதரர்களே தலைவருக்கு. அந்த உறுப்பினர்களில் 6 பேர் இப்பொழுது இந்த முறை உச்சக்கட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். என்ன இந்த கட்சியிலிருந்து யாரும் விலக்க முடியாது. நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் கல்முனை மாநகர சபையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு நகர திட்டமிடல் நீர் வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமட், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை போன்ற நகரங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதனையடுத்து கல்முனை பிரதேசத்தில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் தொடர்பில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கேட்டறிந்து கொண்டார். தமிழ் முஸ்லிம் மக்கள் இடையிலே இருக்கின்ற உறவுகளிலே சில மேம்பாடுகளை ஏற்படுத்துகிற நோக்கத்திலும் கல்முனை மாநகர சபை கலைக்கப்பட்ட பிற்பாடு அபிவிருத்தி நடவடிக்கைகளில் பாரபட்சம் காட்டப்படுவது குறித்த பல விஷயங்கள் நிர்வாக ரீதியாக நிர்வாக செயலக பிரிவுகளுக்கு இடையிலே இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிற விஷயங்களை தீர்ப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட வேண்டும். அதற்கான கலந்துரையாடல்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைமைகளோடும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி நகர்வதற்கான சுமூகமான பேச்சுவார்த்தைகளை விவேகமாக வேகமாக முன்னெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று உடன்பாடு கண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் அமைந்திருந்த சுமார் 7 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமினை அகற்றக் கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் 1 மாதமாக சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலவிடுவிப்பு போராட்டத்திற்கு இன மத பேதமின்றி பல தரப்பினரும் தமது ஆதரவினை வழங்கியிருந்தனர். உடல் தளர்ந்தாலும் நம்பிக்கையை தளராது 1 மாதமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மீண்டும் தாய்மண்ணை முத்தமிடுவது எப்போது என ஏங்கி தவித்தவர்களின் கனவு இன்று நனவாகியது. சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியும் என்ற இனிமையான செய்தி இன்றைய தினம் இவர்களின் காதுகளுக்கு எட்டியது. கொஞ்சம் பேர் புதுக்குடியிருப்பில் படையினர் வசமுள்ள 19.25 ஏக்கர் காணியில் முதற்கட்டமாக 7.25 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. 20 பேருக்கு சொந்த இடத்திற்கு செல்லும் சந்தர்ப்பம் இன்று கிட்டியது. விடுவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீட்டின் கதவுகள் கலற்றப்பட்டுள்ளதுடன் சில வீடுகள் சேதமடைந்த நிலையிலும் காட்சியளித்தன. இருந்து வாதாடி உண்ணாவிரதம் இருந்து
எல்லாம் செய்து கடைசியில இந்த மண்ணையும் இந்த வீட்டையும் விட்டினம். இங்க நாங்கள் வந்து வீடுகளை பார்த்தால் எல்லாம் நேற்று இன்றைக்கு எல்லாம் உடச்சிரவிரவாய் எடுத்து கிடக்குது. ஐயா, நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் என்ன செய்யறது? அகதி வாழ்க்கை தீர இல்ல, அகதிகளாத்தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம். அதை அறிந்து எங்களை மீளவும் எங்கட அந்த நிலங்களில் எங்கட வீடுகளில் வந்து இருந்து பார்த்து சந்தோஷப்பட வைத்த ஜனாதிபதிக்கு புதுக்குடியிருப்பு மக்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மாதிரி எங்களுக்கு அருகில் உள்ள காணிகளையும் கூடிய சீக்கிரத்தில் விட்டு எங்களோடு கூட இருந்த அந்த மக்களையும் எங்களைப் போல சந்தோஷப்பட இந்த ஜனாதிபதிகள் இதேவேளை முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியினை விடுவிக்க கோரி சீனியமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்பிலவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ராணுவ தலைமையகத்தின் நுழைவாயிலை மறித்து கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ராணுவ பயிற்சி பாசறை என்று எமது பிரதேசத்தை, அதாவது கேப்பாவிளவு பிரதேசத்தை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். ஆகவே கேப்பாவிளவு பகுதி இன்னும் விடுபடவில்லை. இவர்களுடைய பூர்வீகமான இடத்திலே அவர்கள் போய் குடியேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்திற்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று முருகல் நிலை ஏற்பட்டது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கலக தடுப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. 9 வருஷமாகுது, இன்னும் தான் ஒரு முடிவும் இல்லையே. எந்த பிள்ளைய விடுங்கோ, 35 வயதாகுது. வாழும் வயதினில சிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்குது. நாங்களும் போகாத இடம் இல்ல, தெரியாத இடம் இல்ல. வருத்தம் வந்துட்டு என்னால முடியாமல் இருக்கு. சாவச்சேரி ஏடிஎம்ஸ்ல வச்சு மெத்தையத்தை கொண்டு குடிக்கணும். காரும் இல்ல, பிள்ளையும் இல்ல. கார் 5 ஸ்ரீ 66 69 நம்பர். எங்களுக்கு ஒரு பலி தர வேணும். ஆளுநர் செயலகத்திலிருந்து பழைய பூங்கா சந்தி வரை பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் மீண்டும் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தை தொடர்ந்தனர். கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு போலீசார் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்ட போதிலும் A9 வீதியில் அமர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் கலக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் ஆளுநர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக M.K. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 4 அழைக்கப்பட்டனர். எவ்வாறாயினும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்து மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் கோரிக்கைக்கான தீர்வு இதுவரை முன்வைக்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 13வது நாளை அடைந்துள்ளது. இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக கிளிநொச்சியில் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 9வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை நான் கஷ்டப்பட நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சு இவ்வளவு கஷ்டப்பட இவருக்கு மேலாது நாங்க கூலி வேலை செய்யலாம். நாங்க செய்யறோம் ஆளுவங்களுக்கு. எந்த பிள்ளைய இன்றைக்கு எத்தனை வருஷம், நான் 8 வருஷமா இன்றைக்கு தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். எந்த பிள்ளை என்னட்ட வந்து கிடைக்கணும். நாங்க ஒரு தள்ளி
காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டத்திற்கு ஆதரவாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினரால் பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தங்களுடைய குடும்பங்களுக்கான உண்ணாவிரதம் மாத்திரமல்ல, 22,000 காணாமல் போனோருக்கான போராட்டம். என்ன நடந்தது என்பதை இலங்கை அரசாங்கம் தெளிவுபட கூற வேண்டும். காணாமல் போடிக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிட வேண்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கூற வேண்டும். அவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். முற்று முழுதாக மாசக்கணக்காக 9 வருஷங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில், இந்த புதிய அரசாங்கம் வந்து 2 வருஷங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரையும் இது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளாமல் இருப்பது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ் இந்து கல்லூரிக்கும் இடையிலான சொல்லாடலில் யாழ் இந்து கல்லூரி வெற்றி பெற்றது. இலங்கை தமிழ் அரசியல் தலைமைகளிடம் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஆளுமை உள்ளது இல்லை என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம். யுத்தத்திலே 10 லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். 5 லட்சம் பேர் அகதிகளாகி விட்டார்கள். 1.5 லட்சம் பேர் யுத்தம் நடைபெறும் காலப்பகுதியிலே இறந்து விட்டார்கள். 70,000 பேர் இறுதிப் பகுதியில் இறந்து விட்டார்கள். மக்கள் தனித்து நின்று போராடி அந்த மக்கள் போராட்டத்தின் காரணமாக மக்களுக்கு விடுவிடப்பட்டது. நேற்றைய தினம் நான் இந்த கொழும்புக்கு வந்து கொண்டிருந்த போது சக்தி எஃப்எம்மிலே ஒரு கேப்பாப்பிலவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தி தன்னுடைய பேட்டியினை கொடுத்துக் கொண்டிருந்தார். எங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எந்த ஒரு அரசியல் தலைமையும் காரணம் இல்லை, நாங்கள் மேற்கொண்ட போராட்டமும் ஊடகங்கள் எங்களுக்கு அளித்த அந்த ஆதரவும் என்று குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன செய்கிறது தெரியுமா? அது எங்களுக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டாம், உள்ளூர் விசாரணை தான் வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அண்மையிலே வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவுகள் நடந்து கொண்டிருந்தன என்பதற்காக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக போராட வேண்டிய தமிழ் மக்களுக்கான ஒதுக்கீடுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் அவர்களுக்கு அதிநவீன சொகுசு வாகனம் வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னே வீற்றிருக்கின்ற எங்களுடைய கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்கள் முன்மொழிவு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். இவ்வாறாக எங்களுடைய மக்களுக்கான முன்னேற்றங்களை கருத்தில் கொள்ளாது மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் எவ்வாறாக வினைத்திறனாக அமையும் என இந்த பொஸ்வேனியா என்ற நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1990ஆம் ஆண்டுகளிலே 40,000 மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே 70% மக்கள் திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே குறிப்பிட்ட ஒரு பொறிமுறை ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருந்தது. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கிய எங்கள் அரசியல் கட்சிகளினால் 2 ஆண்டுகள் கடந்து விட்ட பின்னும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் என்ன ஆளுமை இருக்கிறது? 28ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கேட்டிருப்பார்கள். அதனிலே சொன்னார்கள் அடுத்த தேர்தல் அடுத்த தமிழீழத்திலே என்று. இதனைத்தான் சொன்னார்கள் அடுத்த அரசியல் ஜாப்பு 2016ற்குள் என்று. என்னை பொறுத்தவரையில் 2017 கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதன்படியினால் ஜனாதிபதி விடுவித்திருந்தார் என்றால் அந்த 6,000 ஏக்கரையும் உடனடியாக விடுவிக்க முடியும் தானே? அந்த இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு சர்வதேச உடன்படிக்கை மூலம் கைச்சாத்திடப்பட்டது. அது ஆனால் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தின் மூலம் இல்லாது செய்யப்பட்டது. அதற்கு எதிராக ஏதும் நடவடிக்கை எடுத்தனர் இல்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்க இந்த தமிழர் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளே யாராவது தனிநபர் மசோதாதனை இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு தங்களுடைய அரசியல் ஆளுமையினை காட்டியிருக்கிறார்களா? விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தைக்கே 3வது தரப்பு ஒன்று தேவைப்பட்ட போது எப்படி நம்பிக்கையில் எங்கள் தமிழ் தலைமைகள் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள்? இது ஆளுமையற்ற தன்மையினை தான் காட்டிக் கொண்டிருக்கின்றது. முதலில் சுமந்திரன் ஐயாவுக்கு நடந்த அக்கப்போருக்காக மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். ஒரு விடயம், நான் அனைவரையும் கைதட்ட சொல்லவில்லை. இன்று 30 வருட யுத்தத்தின் பின் அடி வாங்கி தவண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் இந்த 2 வருடங்கள் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் எங்களுக்கும் பெரும்பான்மைக்கும் ஒரு நல்ல நிலைமையிலான அந்த புரிந்துணர்வை உடைக்க வேண்டாம் என்பதற்குத்தான். விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி நாங்கள் மாத்திரம்தான் குற்றம் கூறுவோம் என்று. விக்னேஸ்வரனை நீக்குமாறு கட்சியுடன் கோரியுள்ளேன். எங்களுடைய சுமந்திரன் ஐயா அவர்கள் முதலாவது ஆதாரம், அதாவது
அடுத்தது இன்னொரு விடயம், சர்வதேச நீதிக்காக பொறுத்திருங்கள் என்றீர்கள். ஜெனீவா தீர்மானம் சிறந்தது, எமது தீர்வுகளுக்கும் வழிவகுக்கும். சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது. ஐயா சம்பந்தர் ஐயா அவர்கள் வருகிறேன். முடிவடைந்து விட்டது சர்வதேச விசாரணை, அதனை மீண்டும் கோருவதில் பயனில்லை என்கிறார் சுமந்திரன் ஐயா. நீங்கள் தேர்தலுக்கு ஒரு நாடகம் போடுகிறீர்கள், தேர்தலுக்கு பின் ஒரு நாடகம் போடுகிறீர்கள். உங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் 8 கார்களுக்கு உங்களுக்குள் யாருக்கு அது வேண்டும் என்று அடிபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் எதற்காக ஐயா காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை ஜனாதிபதி மைத்திரி ஐயா அவர்களை அழைத்து உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நன்றாக கவனித்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்றால் அரசியல் கைதிகளுக்கு, காணாமல் போனோருக்கு காணி விடுவிக்காது இருந்த காணி விடுவிப்புக்கு ஏன் உங்களால் அவர்களை கோர முடியவில்லை? என்னுடைய கேள்வி சாரமாரியாக போடுகின்றேன். அரசியல் கைதிகளை விடுவித்து விட்டீர்கள் என்றீர்கள், அவர்களுக்கான விடுவித்த பின் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவர்கள் தான் எங்களுடைய காரில் குண்டு வைக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்று அவர்களையும் மீண்டும் எங்களுடைய சிறைக்குள்ளே அனுப்புகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஆளுமை குறைவுக்கான ஏதோ ஒரு நிர்பந்தத்தினை எமது தமிழ் மக்கள் இன்று சூடி நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு விளங்க வேண்டும். வெற்றி பெற்ற அணியினருக்கு இதன் போது கேடயம் வழங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கால அவகாசம் கிடைப்பது உறுதி என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். 22ஆம் தேதி இந்த பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். கொடுக்கப்பட்ட 18 மாத காலத்துக்குள்ளே இலங்கை இவற்றை செய்யவில்லை, இன்னும் கால அவகாசம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டாம், கால அவகாசம் கொடுப்பது தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். கால அவகாசம் கொடுக்காவிட்டால் அவர்கள் பொறுப்படுத்தி இதுவரை செய்யாத விடயங்களை என்ன செய்வது? வெட்டி புதைப்பதா? கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார்கள், கால அவகாசம் கொடுக்க வேண்டாம். கால அவகாசம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இலங்கை இந்த பொறுப்புகளிலே இருந்து தப்பிக்கொள்ளுவதற்கான ஒரு வழியை சமைத்துக் கொடுக்கிறார்களே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இனி விளையாட்டுச் செய்தி. இந்துவின் மைந்தர்களுக்கு இடையிலான சமர் என வர்ணிக்கப்படும் மாபெரும் வருடாந்த கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. இந்து மைந்தர்களின் 8வது மாபெரும் கிரிக்கெட் தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக யாழ் இந்து கல்லூரியின் விதூஷன் தெரிவு செய்யப்பட்டதுடன் சிறந்த பந்து வீச்சாளராக கொழும்பு இந்து கல்லூரியின் கஜேந்திரன் தெரிவு செய்யப்பட்டார். மம்பலப்பிட்டி இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய கொழும்பு இந்து கல்லூரி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 287 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் எஸ் மதுர்ஷன் 72 ஓட்டங்களை பெற்றார். முதல் இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய யாழ் இந்து கல்லூரி 2ஆம் நாளான இன்று 279 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. துடுப்பாட்டத்தில் எஸ் கஜந்த் 63 ஓட்டங்களை பெற்றார். போட்டியின் 2ஆம் நாளான இன்று 9 ஓட்டங்கள் முன்னிலையுடன் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த கொழும்பு இந்து கல்லூரி மேலதிகமாக 229 ஓட்டங்களை குவித்தது. கொழும்பு இந்து கல்லூரி சார்பாக எஸ் சேவாக் 63 ஓட்டங்களை பெற்று அணியை பலப்படுத்தினார். 238 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய யாழ் இந்து கல்லூரி 4 விக்கெட்டுகளை இழந்து 124 ஓட்டங்களை பெற்ற நிலையில் இன்றைய ஆட்ட நேரம் நிறைவடைந்தது. இதன் அடிப்படையில் இந்து மைந்தர்களின் மாபெரும் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.